பஞ்சபூத தலத்தில் ஒன்றா இருக்கக்கூடிய திருவண்ணாமலை திருத்தலம் நினைச்சாலே முக்தி தரக்கூடிய திருத்தலமாக இருக்குது. கிரிவலம் நாம் செல்லும்போது மலையை சுற்றி வலம் வரப்போது குறிப்பாக பாருங்க, வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் வலம் வருவதாக நம்பப்படுது. இதனால தான் பக்தர்கள் இடப்பக்கமாக நடக்கணும் அப்படிங்கிற ஐதீகத்தை நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. திருவாசகம் பாடப்பட்ட தலங்களில் ஒன்றா இது இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் திருவெம்பாவையும் பாடியிருக்கிறாரு. இந்த கோவில் பாருங்க, சுமார் 1100 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டிருக்கு. சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர் மன்னர்கள் அப்படின்னு எல்லாரோட பங்களிப்புமே இந்த ஆலயத்தில் இருக்குது. இந்த ஆலயத்தின் சிறப்பு என்ன? இந்த ஆலயம் சென்று நம்ம கிரிவலம் செல்லும் போது நம்மளோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்? அண்ணாமலையாரின் பரிபூர்ண அருளையும் பெற நாம் என்ன செய்யணும்? இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். பல்வேறு சிறப்பம்சம் கொண்டிருக்கக்கூடியது திருவண்ணாமலை. இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் ஏற்கனவே திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சென்றவங்களாக இருந்தால் அண்ணாமலையாருக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. ஒவ்வொரு நபருமே கண்டிப்பாக கட்டாயமாக அவங்களோட வாழ்க்கையில் சென்று தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு திருத்தலம் எது அப்படின்னு கேட்டால் அது அண்ணாமலையார் திருத்தலம். நினைச்சாலே முக்தி தரக்கூடிய தலமும் இந்த அண்ணாமலையார் திருத்தலம். உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, திருவண்ணாமலை சென்று சிவபெருமான மனம் வார வேண்டிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகிறத கண்கூடாக காண்பீங்க. எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு அண்ணாமலையார் அருளால் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த தலத்தை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இதோட சிறப்பு என்ன? இந்த சிறப்புகளால் நாம் அடையக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். திருவண்ணாமலை திருத்தலத்தை சுற்றி 1008 லிங்கம் புதைந்து இருக்கிறதா நம்பப்படுது. இங்கே பாருங்க, இந்த திருவண்ணாமலையே இறைவனின் சொரூபமாக காட்சியளிக்குது. திருவண்ணாமலை தலத்தை சுற்றி நிறைய சிறப்பு வாய்ந்த பல விஷயங்கள் இன்றளவுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. திருவண்ணாமலை ஈசனை மனதில் தினம்தோறும் நினச்சா அந்த நபரோட வாழ்க்கையில் நிச்சயமாக முக்தி கிடைக்கும். இது மார்க்கண்டேய முனிவரின் நந்தி பகவான் அருளிய ஒரு தகவல். வல்லாள மன்னன் நினைவு நாளில் அவருக்கு இன்றுமே திருவண்ணாமலை ஈசன் திதி கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. வினையை நீக்கும் மலை உருவில் இந்த திருவண்ணாமலை அமைஞ்சிருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. திருஞான சம்பந்தர் தாம் பாடிய பதிகத்தில் 9வது பாடலில் அண்ணாமலையாரை குறிப்பிட்டு பாடியிருக்கிறாரு. திருவண்ணாமலை ஈசனை தீப மங்கள ஜோதி நமோ நம அப்படின்னு அருணகிரிநாதர் திருப்புகழில் பெருமையாக பாடியிருப்பார். ஆடை மாதம் பூரம் தினத்தன்னைக்கு பாருங்க, உண்ணாமுலை அம்மன் சன்னதி முன்பு தீ மிதித்தல் நடைபெறுது. இது வேறு எந்த ஒரு சிவாலயத்திலையுமே நாம் பார்க்க முடியாது. திருவண்ணாமலை தலத்தில் மட்டும்தாங்க முதல்ல லிங்க வழிபாடும் தொடங்கியிருக்காங்க. மகா சிவராத்திரி தொடங்கியதுமே இந்த தலத்தில் தான். இது நிறைய புராணத்திலையுமே சொல்லியிருக்காங்க. மகா சிவராத்திரி ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடு. அது முதல்ல திருவண்ணாமலையில் தொடங்கப்பட்டு தான் இன்றளவுமே ரொம்பவுமே விமர்சையாக மகா சிவராத்திரி கொண்டாடப்பட்டு வருது. கோவில்களில் பாருங்கள், விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்யும் போது அஷ்டபந்தனம் செய்கிறது வழக்கமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் திருவண்ணாமலை தலத்தில் தங்கத்தை கொண்டு ஸ்வர்ணபந்தனம் செஞ்சு லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக எந்த ஒரு ஆலயத்திலையுமே ஜோதி வழிபாடு ஏற்பட்டதே கிடையாது. திருவண்ணாமலையில் ஏற்படக்கூடிய கார்த்திகை தீபம் அண்ட சராசரத்துக்குமே தீப விளக்காக கருதப்பட்டு வருது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப தரிசனம் ஒரு தடவை செஞ்சாலே அந்த தரிசனம் 21 தலைமுறைக்குமே புண்ணியத்தை சேர்க்கும் அப்படிங்கிறது தல புராணமாக இருக்குது. திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஒரு வாரம் எரியும். கார்த்திகை தீபம் தினத்தன்று அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் ஒன்று சேர கிரிவலம் வருவாங்க. இதை பார்க்க கண்கோடி வேணும். பக்தர்கள் மெய் சிலிர்த்து இந்த காட்சியை பார்ப்பாங்க. அவங்களோட பக்தர்களுமே சேர்ந்து வருவது ரொம்பவுமே புண்ணியமான ஒரு விஷயமா கருதப்படுது. திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய தீபம் உலகத்தில் எல்லாமே பரம்பொருள் ஒன்று அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இறைவன் ஒருவனே பரம்பொருள் என்பதை உணர்த்தக்கூடிய தத்துவத்தை சொல்லுது. கார்த்திகை தீபம் அன்னைக்கு அதிகாலையில் திருவண்ணாமலை கோவிலில் பரணி நேரத்தில் ஏற்றப்படும் தீபம் பரணி தீபம்.
அங்கு கால பைரவர் சந்நிதியில் இந்த தீபத்தை வச்சுருவாங்க. பிறகு மாலையில் அதைத்தான் மலை உச்சிக்கு எடுத்து சென்று தீபம் ஏற்ற பயன்படுத்துகிறாங்க. திருவண்ணாமலை தீபத்தை காண்பதற்கு ஆண்டு முழுவதும் சுமார் 20 லட்சத்திற்கு மேல் பக்தர்கள் திரண்டு வராங்க. திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்தை நம்ம வணங்கினா நம்மளோட வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து வித பாவங்களும் நீங்கும், பிறவி பிணி அகலும். இது ஒரு ஐதீகமாகவே நம்பப்படுது. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு பக்தர்கள் முழங்கக்கூடிய அந்த தருணம் மெய் சிலிர்த்து போகும். நீங்கள் ஏற்கனவே திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சென்ற நபர்களாக இருந்தீங்கன்னா அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, இந்த உடம்பு நான் எனும் எண்ணத்தை அழிச்சு உள்முகத்தால் அத்தனை ஆன்ம ஜோதியை காண்பது தான் இந்த தீப தரிசனத்தில் பெறக்கூடிய ஒரு விஷயம். இதை ரமணகிரி மகரிஷி அருமையாக சொல்லியிருக்கிறாரு. பஞ்சபூத தலத்தில் இந்த தலம் நெருப்புக்குரிய தலமாக இருக்குது. இங்கு மலையே இறைவனின் சொரூபகமாக காட்சியளிக்குது. வல்லாள மன்னனுக்கு மகனாக வந்து அவதரித்து இறைவன் அருள் செய்த பதி இந்த திருத்தலமாக இருக்குது. அருணகிரி நாதரின் வாழ்வில் அருள் திருப்பம் ஏற்பட காரணமே இந்த தலம் தாங்க. இந்த கோவிலின் கிழக்கு கோபுரம் 217 அடி உயரம் கொண்டதாகவும் தமிழகத்திலேயே உயர்ந்து விளங்கக்கூடிய ஒரு கோபுரமாகவும் இருக்கு. தெற்கு கோபுரமானது திருமஞ்சன கோபுரம், மேல கோபுரம், பேய் கோபுரம், வடக்கு கோபுரம், அம்மணியம்மாள் கோபுரம் என அழைக்கப்பட்டு வருது. கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் அழகாக இருக்கும். கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே சர்வசக்தி விநாயகருக்கு வலப்பால் உள்ள பாதாள லிங்கேஸ்வரர் சன்னதி மற்றும் ரமணர் தவம் செய்த இடம் ரொம்பவுமே தரிசிக்க வேண்டிய இடமாக இருக்கும். வண்ணச்சரபம், தண்டபாணி சுவாமிகள், முருகப்பெருமானுக்கு சார்த்திய வேல் இன்றும் இங்கு இருக்கு. விசுவாமித்திரர், பதஞ்சலி, வியாக்கரர், அகத்தியர், சனந்தனர் முதலியோர் வழிபட்ட லிங்கங்களும் இந்த கோவிலில் வச்சிருக்காங்க. 25 ஏக்கர் நிலப்பரப்பில் 7 பிரகாரத்தோடு அமைந்திருக்கிறது இந்த திருத்தலம். திருவாசகத்தில் திருவெம்பால் பாடப்பட்ட ஒரு சிறப்பு உடையது இந்த ஆலயம். வள்ளல் பச்சையப்பர் இந்த கோவிலில் அர்த்த சாமக்கடைக்குள் 1 லட்சம் வராகன் வைத்துள்ள செய்தியை தெரிவிக்கிறது கல்வெட்டு. அந்த கல்வெட்டு கோவிலில் இன்றுமே இருக்குது. திருவண்ணாமலை மலையும் அதன் மலைவளையும் தமிழர்களால் ரொம்பவுமே வணங்கப்பட்டு வரக்கூடிய ஒரு விசேஷமான இடமாக இருக்குது. இங்கே சிவபெருமானே அண்ணாமலையாராக காட்சி தராரு. அப்பேற்பட்ட திருவண்ணாமலை கோவிலின் சிறப்பு ரொம்பவுமே மெய் சிலிர்க்க வைக்குது இல்லையா? இன்னுமே நிறைய விஷயம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். சிவபெருமானோட பஞ்சபூத தலத்தில் அக்னி தலமாக இந்த திருவண்ணாமலை திருத்தலம் விளங்குது. இதை காந்தமலை அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், இந்த மலையை தரிசிக்க வரவங்க மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து திரும்ப திரும்ப திருவண்ணாமலை வந்து இறைவனை தரிசனம் செய்கிறதுனால தான் காந்தமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நகரோட மைய பகுதியில் சிவபெருமான் நெருப்பாக நிற்கும் மலையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்குது. அண்ணாமலையார் ஆலயம் 24 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்து காணப்படுது. ஆலயத்தில் 9 கோபுரங்களும் ஆலயத்தின் உள்ளே 6 பிரகாரங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கு சுமார் 142 சந்நிதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபம், அதன் அடியில் பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம், இத்தனை மண்டபங்களும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஆலயத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தின் உள்ள பாருங்க, சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என்ற 2 பெரிய குளங்கள் அமைஞ்சிருக்கு. கொடிக்கம்பம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தராரு. விநாயகரின் 6 படை வீடுகளில் இதுவும் ஒன்றாக இருக்குது. பஞ்சலிங்கங்களும் 4 முகங்களும் கொண்ட பிரம்மலிங்கமும் இந்த ஆலயத்தில் வழிபாடு வச்சுருக்காங்க. காலபண்ண பைரவர் சன்னதியும் இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. கிழக்கே ராஜகோபுரம் 217 அடி உயரம், வீர வல்லாள கோபுரம், கிளி கோபுரம் 81 அடி உயரம், தெற்கே திருமஞ்சன கோபுரம் 157 அடி உயரம், தெற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம், மேற்கில் பேய் கோபுரம் 160 அடி உயரத்திலையும், மேற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரமும், வடக்கே அம்மணி அம்மன் கோபுரம் 171 அடி உயரமும், வடக்கே கட்டை கோபுரம் 45 அடி உயரமும், மொத்தம் 9 கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. திருவண்ணாமலையில் உள்ள மலையின் உயரம் 2688 அடி, அதாவது 800 மீட்டர். கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர்.
இந்த பாதையில் 20 ஆசிரமங்களும் 360 தீர்த்தங்களும் அமைக்கப்பட்டிருக்கு.